ஹாய் வியூவர்ஸ். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிடுங்க. தமிழ்நாட்டில் நிறைய பிளேசஸில் வந்து நிறைய கொலை, கற்பழிப்பு அப்படி இப்படின்ட்டு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு நடக்கைக்கு முதல் சிச்சுவேஷன் என்னவா இருக்குன்னா, அவங்க வந்து போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுதான் வந்து இதுக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரணமாகவே இருக்குது. ஸோ நம்ம இந்த போதைக்கு வந்து அடிக்ட் ஆகக்கூடாது. நம்ம வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு போனோம்னா, நம்ம வீட்டில் இருந்தே அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம வீட்டில் உள்ள ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கும், அண்ணனாக இருக்கும், தம்பியாக இருக்கும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும். அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை ஒரு ஒர்க் அவுட் ரிலேட்டடாவோ அவங்கள வந்து அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து நம்ம தயார்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த போதை ரிலேட்டடான இதுகளுக்குள்ள வந்து போக வந்து மைண்ட் வந்து ஒத்துக்கிடாது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கிரிக்கெட்டர் எடுத்துக்கிட்டுங்களேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச்சுக்கு விளாட போனோம்னா அங்கே வந்து நம்ம தண்ணி அடிச்சுட்டு போனால் வந்து இறக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன ஆகுறாங்க, இன்றைக்கி வந்து நம்ம கிரிக்கெட் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வரும்போது அவங்க வந்து அந்த மாதிரி இதுகளுக்கு உள்ளே வந்து போக மாட்டாங்க. அதுமாதிரி ஒரு பாடி பில்டர் எடுத்துக்கிடுங்க. அவன் வந்து இன்றைக்கி நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஒரு நாள் தேவையில்லாமல் உள்ள ஆல்கஹாலை இன்ஜெக்ட் பண்ணாலே நம்ம உடம்பு வந்து மசில்ஸ்லாம் வந்து க்ரோத் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். அப்படிங்கிறதுக்காண்டி அவன் வந்து தேவையில்லாமல் அந்த ஆல்கஹால் கண்டென்ட்டை வந்து உடம்புக்கு எடுக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது இந்த மாதிரி எப்படி சொல்ல இந்த போதை ரிலேட்டடான இதில் வந்து நீங்கள் வந்து வெளியே வருவீங்க. ஸோ அது போக இன்னொன்று சொல்லணும்னா, நிறைய பேருக்கு வந்து சூசைடு அந்த மாதிரி இதுவில் வந்து எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட வந்து உடம்பு வந்து சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் மனசும் சப்போர்ட் பண்ணுனா இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து அவங்க வந்து போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது சிலவங்களுக்கு வந்து நிறைய டிப்ரெஷன் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், லவ் ஃபெயிலியர் அது இதுன்ட்டு நிறைய சொல்கிறாங்க, சரிங்களா? அந்த மாதிரி உள்ளவங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதல்ல வந்து நம்ம என்றைக்குமே நம்ம பாடியை வந்து எல்லா நேரத்துக்கும் தயாராக சப்போர்ட் பண்ணுறமே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன வித டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, என்ன இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் வந்து நம்ம பாடி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிச்சினாலே நம்ம வந்து தேவையில்லாத சூசைடாக இருக்கட்டும், எதுவானாலும் அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து போகிறதுக்கு வந்து நம்ம வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்காது, சரிங்களா? அதுபோக வந்து நம்ம உடம்பை வந்து இப்போ ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து ஒரு 24 ஹவர்ஸ் இருக்குன்னா, அந்த 24 ஹவர்ஸில் நம்ம உடம்புக்குன்னு நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் வந்து செலவு பண்ணால் போதும். அந்த 1 ஹவர் நீங்கள் உடம்புக்கு ஒரு நாளைக்கு செலவு பண்ணும்போது, அடுத்த 23 ஹவர்ஸுக்கு உங்கள் உடம்பை வந்து உங்களோட ஒர்க்கு ரிலேட்டடாக எல்லாத்தையுமே அந்த 1 ஹவருக்கு நீங்கள் உடம்புக்கு சப்போர்ட் பண்ணிங்களா, அந்த 23 ஹவர்ஸை வந்து அந்த 1 ஹவருக்கான இது வந்து பார்த்துக்கிடும் பார்த்துக்கிடுங்க. ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஒரு 1 ஹவர் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பாக வந்து நம்மளை அடுத்த ஒரு 23 ஹவர்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த டே வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இதுகளுக்குள்ளே வந்து உங்களோட மைண்டை வந்து உள்ளே கொண்டு போங்க. ப்ளஸ் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், நம்ம உடம்புல உள்ள நிறைய இஷ்யூஸ் வந்து கிளியர் ஆகிரும். ப்ளஸ் நம்மளை வந்து சுற்றி இருக்கிற தேவையில்லாத டிப்ரெஷன் எதுவுமே நமக்கு மைண்டை வந்து எடுத்துக்கிடாது. நம்மளோட மைண்ட் வந்து அடுத்தடுத்த ரொட்டீன் வந்து ஒர்க்குகளில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்ல ஸ்போர்ட்ஸில் இருந்து நல்லா விளாடுங்க, உங்கள் உடம்பையும் நல்லா பார்த்துக்கிடுங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நீங்களே பார்த்துக்கலாம், ப்ளஸ் சமுதாயத்துலேயும் ஒரு நல்ல ஆளாக நிமிருவீங்க.